ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் முன்னாடி வெளியே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். காலையிலே நிறைய மயில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு டயாலிஸ் நாள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஆனால் 9 மாதமாக டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 3 நாள் டயாலிஸ் பண்ணணும். அதனால தான் காலையிலே எழுந்திரிச்சு காய் சாப்பாடு செஞ்சிடலான்ட்டு காய் சாப்பாடு செய்ய தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய் இது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு சேர்த்து நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா வணக்கிட்டு அது கூட மசாலா பிரியாணி பொடியும் வரமிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சு எடுத்தால் நல்லா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என் குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் டிஃபன் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மத்தியானத்துக்கு டயாலிஸ் அப்போ சாப்பிட்றதுக்கு, அப்புறம் பசங்களுக்கு லஞ்சுக்கு. அவங்களுக்கு பாவக்காய் பொரிச்சிருந்தேன், பாவக்காவும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளப்பி தாட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி டயாலிஸ் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் தான் டயாலிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வர்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நாங்கள் திருப்பூரில் இருக்கோம். இருந்தாலும் போயிட்டு பண்ணிவிட்டு வந்துடுவோம்.